பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய நடத்துதலின்படி ஏதோ இடத்துல உங்களுக்கு ஒரு பெருக்கத்தை, விஸ்தாரத்தை கொடுக்கும்படியா என் ஆண்டவர் விரும்புகிறார். இதை நான் எடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லி உங்க இருதயத்தில் பெரிய போராட்டம், திட்டமும் தெளிவுமாய் அதற்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும்படியா ஏசாயா 54வது அதிகாரம் வசனம் 2-3 தேவனுடைய சத்தத்தை உங்களுக்காய் கொண்டு வருகிறேன். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்கள் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே. உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்கள் குடியேற்றி வைப்பார்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பேன்ஷனை கொடுக்கும்படியாய், ஒரு நன்மையை கொடுக்கும்படியாய் தேவன் ஆயத்தப்படுத்தி விட்டார். எப்பொழுதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரோ நம்ம மனது அளவுல அதை ஏற்றுக்கொள்ளணும். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே. தயவு செய்து நீங்க தடை செய்யாதீங்க. எந்த இடத்துல ஆண்டு உங்களை உயர்த்த நினைக்கிறாரோ, எந்த இடத்துல உயர்வை கொண்டு வரும்படியா உங்களுக்கு வேலையில் ஒரு ப்ரமோஷனை கொடுத்து இன்னும் உங்களுடைய ஸ்கோப் அதிகமான ஆண்டு விரும்புகிறார். ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்க விரும்புகிறார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐயோ, இருக்கிற பொறுப்புலயே நான் இருந்துக்கிறேன், இது பெரிய காரியமாச்சே, நான் எப்படி இதை செய்ய? நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றி வைப்பார்கள். எதற்காக விசாலமாக்குகிறார்? கர்த்தர் உங்கள் மேல, உங்க குடும்பத்தின் மேல வைத்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாய், உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் மூலமாய் உங்கள் பிள்ளைகளை அடுத்த நிலைகளுக்கு ஆண்டு கொண்டு வருகிறார். பிள்ளைகளை உயர்த்தும்படியாய் ஆண்டு சித்தம் கொண்டிருக்கிறார். தேவ சமூகத்தில் எப்பொழுதெல்லாம் ஆண்டு ஒரு விரிவாக்கத்தை கொடுக்கிறாரோ தடை செய்யாதீங்க. கடந்த நாட்கள் எங்கள் மத்தியில் ஒரு தேவ ஊழியர் கடந்து வந்தார். புதிதாய் தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாய் பல வருஷம் ஒரு இன்னொரு இடத்துல ஒரு ஊழியத்தை செய்து தேவன் கொடுக்கிற ஒரு புதிய பாதையில கடந்து போறார். அப்பொழுது ஊழிய இடத்துக்காக ஜெபிக்கிற பொழுது ஒரு 150 பேர் இருக்கிற இடத்தை மட்டும் எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவர் மிக தன்னை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள வைத்து ஜெபிக்கிறார். ஆண்டு அவரோடு இடைப்பட்டு இருக்கிறார். ஏப்பா இப்படி ஜெபிக்கிற, நிறைய பேர் இடத்துல கொண்டு வரணும்னு சொல்லி ஆண்டிற்கென்று நம்மை ஒப்பு கொடுத்து அவர் ஜெபித்து இருக்கிறார். பெரிய விசாலமான இடத்தை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு சில வேளை நம்முடைய ஜெபங்கள் நம்ம கம்ஃபர்ட் ஜோனுக்குள் இருக்குது. இவ்வளவுதான் எனக்கு பண்ண முடியும், இவ்வளவுதான் பண்ண விரும்புறேன், இதுக்கு மேல பண்ண விரும்பல. எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் கொடுக்காத கிருபை இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். வசனம் சொல்லுகிறது, தடை செய்யாதே. இன்னைக்கு ஆவியானுடைய வார்த்தை உங்களுக்கு கிடைக்கிறது, தடை செய்யாதீங்க. கர்த்தர் கொடுக்கிற திட்டத்தை தடை செய்யாதீங்க. ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரோ அதற்கு ஒப்பு கொடுங்க. ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார், விசுவாசின் தகப்பனை அழைத்தார். ஆண்டவர் வானத்தை அண்ணாந்து பார்க்க சொல்லி அந்த நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் இன்னும் அப்படி உன் ஜாதியை, உன்னுடைய ஜனத்தை நம்ம மணலத்தனையாய் பெருக பண்ணுவேன்னாரு. ஆபிரகாம் அதை மனதார விசுவாசித்தார், ஒற்றுக்கொண்டார். ஆண்டவருடைய பாதத்தில் விசுவாச அறிக்கைகளை செய்தார். இன்னைக்கு சொல்லுங்க, நான் தடை செய்ய மாட்டாண்டவரே, என்னுடைய கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்குவே, என் வாசஸ்தலங்கள் திரைகள் விரிவாகட்டும், உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. ஒருவேளை நீங்க ஹையர் ஸ்டடி செய்யும்படியா என் தேவன் விரும்புகிறார். நான் படிச்சது போதும் ஆண்டவரே, எனக்கு இது போதும், நான் அப்படியே இருக்கிறேன். இல்ல, தொடர்ந்து நீங்க படிக்கணும், தேவனுக்கு என்று காரியங்களை செய்யணும். நான் தியாலஜி போகணும், பைபிள் காலேஜ் போய் படிக்கணும் நான் விருப்பப்படவே இல்லை. ஏன்னா தேவனுடைய பாதத்துல, ஆலயத்துல ஆரம்ப நாட்கள் இருந்து பல வருஷமாய் கற்றுக்கொண்டேன். நான் பைபிள் காலேஜில் போய் என்ன படிக்க போற அப்படின்னு யோசிச்சேன். ஆனால் ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக ஆண்டவன் இந்திய தேசத்தில் சிங்கப்பூர் வருவதற்கு முன்பாகவே ஆண்டவனுக்கு கொடுத்த வாக்கு, உன்னை சிங்கப்பூர் கொண்டு போறேன், கொஞ்ச நாள் வேலை செய்வேன், திருமணி பைபிள் காலேஜ் கொண்டு போவேன், முழு நேரம் ஊழித்து கொண்டு வரேன் சொல்லித்தான் கொண்டு வந்தார். இந்த தரிசனத்தை கொடுத்து கொண்டு வந்தார். அதனால் சரி என்ன இடத்துல போனேன். பைபிள் காலேஜில் போய் படித்த மாத்திரத்துல ஒரு சில டிஃபரண்ட் டைமென்ஷன்ல ஆண்டுடைய வேதத்தை தியானிக்கும்படியாகவும் இன்னும் தேவனுடைய வேதத்தில் ஆழமாய் போகும்படியாகவும் தேவன் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார். இன்னைக்கு எந்த இடத்துல ஆண்டு உங்களை, ஒருவேளை நீங்க படிக்கிற காரியத்துல இருக்கலாம், இல்ல பைபிள் காலேஜ் போற காரியமா இருக்கலாம், இல்ல உங்க பிசினஸ் ரிலேட்டட் காரியமா இருக்கலாம், எந்த இடத்துல உங்களை எக்ஸ்பேண்ட் பண்ண விரும்புகிறாரோ, இல்ல ஏதோ ஒரு ஸ்பெஷலைஸ்ட் கோர்ஸ்ல உங்களை கொண்டு போக விரும்புகிறார், தடை செய்யாதீங்க. எனக்கு வேண்டாம், எனக்கு இது ஒத்து வராது, எனக்கு இது யூஸ் ஆகாது சொல்லாதீங்க, தடை செய்யாதீங்க. தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுங்க, தேவன் ஆசீர்வதிப்பார். எதற்காக உங்களுக்கு ஆண்டவர் அந்த கிருபையை கொடுக்கிறார்னா, நீங்க வலதுபுறத்திலும் இடப்புறத்திலும் இடம் கொண்டு பெருகும்படியாய்
தேவன் உங்களை எக்யூப் பண்றார். This is the time where God is equipping you. உங்களை பலப்படுத்துகிறார். God is equipping you. தேவ திட்டம் என் வாழ்க்கையில் நடைபெறணும், கர்த்தர் விரும்புகிறது நடைபெறணும். If you are not equipping yourself with God giving talent, if God giving anointing, you cannot establish God's will. தாவீது தன்னை எல்லா வகையிலும் எக்யூப் பண்ணி கொண்டார். யோசேப்பு தன்னை எல்லா வகையிலும் எக்யூப் பண்ணி கொண்டார். இன்னைக்கு நம்மளை எக்யூப் பண்ணிக்கணும். நிறைய நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம், தேவ திட்டம் இன்னையே நிறைவேறல. ஆண்டவர் நம்மை பலப்படுத்த செய்கிற பொழுது நாமே தடை செய்து விடுகிறோம். எனக்கு வேண்டாம், இது இல்ல இல்ல அப்படி சொல்லாதீங்க, தடை செய்யாதே. ஆண்டவர் உங்களை எப்படி உயர்த்தி பலப்படுத்தி ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரோ விட்டு கொடுங்க. நீங்க வலது புறத்தும் இடபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவீங்க. It is a time where God wants to equip you. It is time where God wants to increase your anointing. Let loose to God. எதையும் உங்களுக்குள்ள பிடிச்சு வச்சுக்காதீங்க. தேவ கரத்துல ஒப்பு கொடுங்க. தேவனுடைய மகிமை உங்களை நிரப்பட்டும். இந்த நாளில ஏசாயா 54வது வசனம் 2-3 படி உங்க கூடாரத்தின் எல்லைகளை விஸ்தாலமாக்குங்க, விஸ்தாரமாக்குங்க, எல்லா இடத்துலயும் விசாலமாக்குங்க. என் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் நீங்க செய்யுங்க. ஆண்டவரே, ஸ்போர்ட்ஸ்ல ஏதோ இடத்துல இன்னும் உங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணி உயர்த்தும்படியா விரும்புகிறார். தயவு செய்து உங்க பிள்ளைகளுடைய பேஷனை பார்த்து எந்த இடத்துல கர்த்தருடைய சித்தம் இருக்குன்னு பெற்றோர் நல்லா ஜெபித்து பிள்ளைகளை ஆசீர்வாதமா உற்சாகப்படுத்துங்க. நீ ஸ்டடீஸ்ல தான் போகணும் இல்ல, தேவன் ஒருவேளை உங்க பிள்ளைகளை ஸ்போர்ட்ஸ்ல கொண்டு வந்து ஒலிம்பிக் லெவல்ல கொண்டு வரலாம் இருக்கலாம். தேவன் எப்படி நடத்துகிறாரோ அதன்படி விட்டு கொடுங்க. தடை செய்யாதீங்க. ஏசாயா 54 வசனத்தின்படி தடை செய்யாதீங்க. ஆசீர்வாதமான எதிர்காலம், கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய விடுதலை உங்களையும் உங்க குடும்பத்தை நிரப்பும். தேவன் உங்களை மனமகிழ்ச்சியாய் காத்துக் கொள்வாராக. God bless you. God bless you.